الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفو والنظير. وأشهد أن محمدا عبده ورسوله الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: بسم الله الرحمن الرحيم. فوجد عبدا من عبادنا آتيناه رحمة من عندنا وعلمناه من لدنا علما. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم: اللهم اغفر للمعلمين وبارك لهم في أعمارهم وأطل عمرهم. صدق نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள், இங்கு சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. திருப்பூர் அஸ்ராஜ் முன்னீர் அரபு கல்லூரியினுடைய 51வது ஆண்டு விழா, 40வது ஆண்டு ஆலிம் சனது பெருவிழா, ஹிஃபுல் மதரசாவினுடைய 14ஆம் ஆண்டு விழா மற்றும் 11வது ஆண்டு பட்டமளிப்பு ஹிஃபுல் விழா இங்கே மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஹஸரத் துபுலா அவர்களுடைய பொற்கரத்தினால் மாணவர்களுக்கு சனதுகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கான ஆசி உரையும் நிறைவாக வழங்கப்பட்டு பரிசளிப்புகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதனுடைய இடையில இந்த சிறப்புரை இங்கே தரப்பட்டிருக்கிறது. சிறப்பான இந்த நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் அவர்களே, சங்கைக்குரிய ஜாமியாவினுடைய முதல்வர் ஹசரத் பெருந்தகை அவர்களே, மதரசா மற்றும் மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களே, உஸ்தாது பெருமக்களே, பட்டம் பெற்ற மாணவர்களே, மதரசாவில் ஓதிக்கொண்டிருக்கிற மாணவ பெருமக்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, குறிப்பாக என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய முகமது முஸ்தபா ஹசரத் பெருந்தகை அவர்களே, உலமா பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆரம்பமாக என் சலாமை முன்வைத்து துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 40வது ஆண்டு ஆலிமனுடைய பட்டமளிப்பு விழா, 50ஆம் ஆண்டு 75வது ஆண்டு நூற்றாண்டுகள் கண்ட மதரசா, 150 வருஷம் கண்ட மதரசா என்றெல்லாம் மதரசாக்களினுடைய பாரம்பரியங்களை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அதிலே 40 என்பதுதான் ஒரு விஷயத்தினுடைய நிறைவின் துவக்கம். அது 40 ஆண்டுகள் இந்த சமுதாயத்திற்கு ஆலிம்களை தந்திருக்கிற இந்த சிராஜ் முனீர் மதரசா, திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான்,
40 தொட்டுவிட்ட மனிதன் அல்லாஹ்விடத்தில் 6 துஆ செய்ய வேண்டும் என்று குர்ஆன் சொல்லி தருகிறது. ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல சாலிஹன் தர்வாஹு வ அஸ்லிஹ் லி ஃபீ ذُرِّيَّتِي. 40 தொடுகிற பொழுது 6 துஆக்களை செய்ய வேண்டும் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. அது என்ன 6 துஆ? யா அல்லாஹ், எனக்கு நீ செய்த நிஅமத்திற்கு நன்றி உள்ளவனாக நான் வாழ வேண்டும். என் பெற்றோர்களுக்கு நீ செய்த உபகாரத்திற்கு நன்றி உள்ளவனாக வாழணும். வஅன் அஅமல சாலிஹன் தர்வாஹு, நீ விரும்புகிற சாலிகான அமல் செய்ய வேண்டும். வஅஸ்லிஹ் லி ஃபீ ذُرِّيَّتِي, என் சந்ததிகளை நல்லவர்களாக ஆக்கிவை. இன்னி துபுத்து இலைக்க, இனி வாழுகிற காலங்கள் தௌபா செய்து வாழ வேண்டும். இன்னி மினல் முஸ்லிமீன், நான் ஒரு நல்ல முஸ்லிமாக வாழ வேண்டும். வபலக 40 சனா, 40 நிறைவு செய்கிற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் நிறைவு பகுதி என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த அடிப்படையில் 40 ஆண்டு காலத்தை பூர்த்தி செய்திருக்கிற இந்த மதரசா சிராஜு முனீர், 40 ஆண்டு காலங்கள் ஆலிம்களை தந்து கொண்டிருக்கிற மதரசா, இது ஒரு மிகப்பெரிய நிறைவான ஒரு மதரசாவாக, ஒரு நிறைவான ஒரு பட்டமளிப்பு விழாவாக நாம் இதை பார்க்கிறோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களே, இங்கே மாணவர்களுக்கு பட்டம் தரப்பட்டிருக்கிறது. ஆலிம்களுக்கு சில அறிவுரைகளை நான் சொல்லியாக வேண்டும். சமுதாயத்திற்கு நீங்கள் வரக்கூடிய நீங்கள் எந்த மாதிரியான தயாரிப்போடு நீங்கள் வர வேண்டும்? சமுதாயம் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது? ஆலிம்களை உருவாக்கி தந்தோம், உங்களுக்கு பட்டம் தந்திருக்கிறோம். உண்மையான பட்டம் என்பது எது தெரியுமா? உங்களுடைய வாழ்நாளினுடைய நிறைவிலே நீங்கள் வாங்க வேண்டிய ஒரு பட்டம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாளினுடைய கடைசியில தங்களுடைய பணியை நிறைவு செய்கிற பொழுது 1.25 லட்சம் நபித்தோழர்களை வைத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயத்தை கேட்டார்கள். அந்த 3 விஷயம் தான் உங்களிடத்தில் இப்பொழுது நபியினுடைய வாரிசினுடைய அமானிதமாக ஒப்படைக்கப்படுகிறது. அந்த 3 விஷயத்தை நீங்கள் நிறைவாக செய்து முடிக்க வேண்டும். அது என்ன 3 விஷயங்கள்? ஹல் பல்லகத்துர் ரிசாலா, ஹல் பல்லகத்துர் ரிசாலா, எனக்கு தரப்பட்ட இந்த நபித்துவத்தை, தூதுத்துவத்தை நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா என்று கேட்டார்கள். வஅத்தைத்துல் அமானா, எனக்கு தரப்பட்ட அமானிதத்தை, இந்த தீனை உங்கள்கிட்ட நான் நிறைவேற்றிட்டேனான்னு கேட்டாங்க. வநஸஹத்துல் உம்மா, இந்த உம்மத்திற்கு நான் நல்லது செஞ்சிட்டேனான்னு கேட்டாங்க. இந்த 3 விஷயத்தை தான் கேட்கிறாங்க. 23 ஆண்டு கால நபித்துவ நிறைவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் பணி நிறைவு பெற்று விட்டதா என்று கேட்கிறார்கள். உங்களிடத்திலேயும் இந்த 3 பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகிறது. ரசூலினுடைய ரிசாலத் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. ரசூலினுடைய அமானிதம் ஒப்படைக்கப்படுகிறது. உம்மத்தினுடைய நசீஹத் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. இந்த 3ஐயும் சுமந்து செல்லுகிற நீங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பொழுது சஹாபிகள் ரசூலுக்கு ஜனாசா தொழ வைத்தார்கள். நைலுல் அவுத்தார் என்ற கிதாபிலே வருகிறது. 37,000 சஹாபாக்கள் அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டார்கள். ரசூலுக்கு யாரும் ஜனாசா தொழ வைக்கவில்லை, தனித்தனியாக தொழுதார்கள். அந்த கிதாபுல எழுதுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஜனாசா தொழுகையில அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள் ஜனாசா தக்பீர்ல என்ன ஓதுனாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? பல்லகுத்தர் ரிசாலா வ அத்தைத்தல் அமானா வ நஸஹத்தல் உம்மா. யா ரசூலல்லாஹ், நீங்கள் கேட்ட அத்துணைக்கும் நாங்கள் சாட்சி என்று சொன்னார்கள். உங்களுக்கு தரப்பட்ட ரிசாலத்தை நீங்கள் ஒப்படைத்து விட்டீர்கள், எத்தி வைத்து விட்டீர்கள், அந்த அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள், இந்த உம்மத்திற்கு நீங்க நன்மையை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னாங்க. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு தரப்பட்ட இந்த 3 பொறுப்புகளை சுமந்து நீங்கள் வெளியே செல்கிறீர்கள். 3 அமானிதத்தை கையில் எடுத்துக் கொண்டு செல்கிறீர்கள். சமுதாயத்தினுடைய களத்திற்கு நீங்கள் வருகிற பொழுது நீங்கள் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். சமூகத்தில் நீங்கள் இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு
ஒரு 4 அறிவுரைகளை நான் இங்கே ஆலிம்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த 4 விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப கவனத்தோடு நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். இதை நீங்கள் பட்டமளிப்பு அறிவுரையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆலிம்களாக சமுதாயத்திற்கு நீங்கள் வருகிறீர்கள். முதல் விஷயம், வாழ்க்கையில எந்த நெருக்கடி எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் பெற்றிருக்கிற இந்த இல்மை எந்த சூழ்நிலையிலேயும் நீங்கள் சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த இல்மை, இந்த கல்வியை எந்த இடத்திலேயும் நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு விட வேண்டாம். அல்லாஹ்வுக்கு ஆக பிடிக்காத விஷயம் அது, அல்லாஹ் ரோஷப்படுகிற விஷயம் அது. அல்லாஹ்வினால் நமக்கு தரப்பட்ட கயிறு இது. அவன் தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறான். ஒரு ஆலிமாக, ஒரு ஹாஃபிலாக முதல்ல நாம் உணர வேண்டிய விஷயம் இதுதான். சமுதாயத்தில் பல நேரங்களில் இந்த இல்முக்கான ரோஷத்தின் மீது அம்பெறியப்படும், இந்த கல்விக்கான கண்ணியத்தின் மீது கல்லெறியப்படும். நிறைய அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. பல நேரங்களில் அதிகாரமும் பணத்திமிரும் இந்த கல்வியோடு முட்டி மோதும். அந்த இடத்தில் எல்லாம் நீங்கள் எந்த சூழ்நிலையிலேயும் நீங்கள் பெற்றிருக்கிற கல்வியை குறைத்து மதிப்பிட்டு விடாதீர்கள். அந்த கல்வியை தரம் தாழ்த்துவதற்கு நீங்கள் காரணமாகி விடாதீர்கள். அந்த இல்மை எப்பவுமே விட்டு கொடுத்துறாதீங்க. பல நேரங்களில் அதிகாரம் கல்வியோடு முட்டி மோதி இருக்கிறது, பொருளாதார பலம் முட்டி மோதி இருக்கிறது. குர்ஆனுடைய வார்த்தை எது? குர்ஆனுடைய வார்த்தை, ஃபலம்மா ஜாஅ சுலைமான், பல்கீஸ் ராணியினுடைய பொருளாதார செருக்கு, பொருளாதார திமிர், சுலைமான் நபியை கொஞ்சம் ஆட்டங்கான வைக்கலாம் சொல்லிட்டு நிறைய சொத்து சுகத்தை கொடுத்து விட்டாங்க சுலைமான் நபிட்ட. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு ஆலிம் சொல்ல வேண்டிய வார்த்தை, ஒரு ஆலிம் சொல்ல வேண்டிய வார்த்தை, அத்துமித்தூனனி பிமாலி, உன் பொருளை கொண்டு என்னை நீ ஏமாற்ற பார்க்கிறாயா? உன் பொருளை கொண்டு என்னை நீ திசை திருப்ப பார்க்கிறாயா? ஃபமா ஆதானி அல்லாஹு கைரும் மிம்மா ஆதாக்கும், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற இந்த இல்மு கல்வி இருக்கிற உங்ககிட்ட இருக்கிற பொருளை விட எனக்கு சிறப்பானதுன்னு சொன்னார். இந்த நிலை எல்லா நேரத்திலையும் நீங்கள் கடைபிடிக்கணும். எந்த சூழ்நிலையிலேயும் அல்லாஹ் எனக்கு தந்த இல்மு தான் பெருசு நினைக்கணும், அதுதான் கைரும் நினைக்கணும். பல் அன்தும் பிஹதியத்திக்கும் தஃப்ரஹூன், உங்க பணங்காசுகளை வச்சு நீங்க சந்தோஷமா இருந்துட்டு போங்க. உங்க பணங்காசுகள், பொருளாதாரம் என்பது கல்வியை எடுத்துட்டா யார் சொன்னது ஏழ்மை வரும் என்று? தீனுடைய இல்முக்கு வந்துட்டா பொருளாதாரம் கிடைக்காதுன்னு யார் சொன்னது? இல்மை எடுத்து பாருங்க, துன்யா பின்னால வரும். அல்லாஹ் சுலைமான் நபிகிட்ட 3 தான் வச்சான், 3 விஷயத்தை வச்சான். இல்மு வேணுமா, பொருள் வேணுமா, முல்க் வேணுமா, ஆட்சி வேணுமா? ஆட்சியா, அறிவா, கல்வியா? ஃபக்தாரஹுல்லாஹுல் இல்ம, கல்வியை தான் எடுத்தார்கள். ஆட்சியும் கிடைத்தது, பொருளாதார பலமும் கிடைத்தது. இந்த இல்முக்கு இருக்கிற தனித்துவம் அதுதான். மார்க்க கல்வியை கையில் எடுத்தவர்கள் உலகத்தில் எங்கேயும் சோரம் போகிறதில்லை, எந்த இடத்திலையும் தோத்து போகிறதில்லை. ரொம்ப நெருக்கடியில கஷ்டத்துல ஹஸரத் அலி ரலியல்லாஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப வறுமையில் இருக்கிறேன், ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா உஅதீக 5000 ஷாத் அவ் உஅல்லிமுக 5 கலிமாத், 5000 ஆடுகள் தரட்டுமா, இல்லைன்னா ஒரு இல்மு தரட்டுமா, ஒரு கல்வி தரட்டுமான்னு கேட்டாங்க. 5000 ஆடுகள் தரவா, இல்லை ஒரு கல்வி தரவான்னு கேட்டாங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு போய் அப்படி கேட்டா என்ன தேர்ந்தெடுப்பார்கள்? கல்வினாலே அப்படி சரண்டர் ஆயிடுவாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு 5000 ஆடுகள் வேண்டாம், எனக்கு கல்வியை கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹும்ம மக்ஃபிர்லி தம்பி வவஸ்ஸி ஹுல்கி வதய்யிப் கஸ்பி வகன்னி ரிஸ்கி வலா துذஹிப் கல்பி இலா ஷைஇன் ஸர்ரஃப்தஹு அன்னி. அல்லாமா இப்னு நஜ்ஜார் தங்களுடைய தாரீഖில் இந்த செய்தி எழுதுறாங்க, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என் குணத்தை விசாலமாக்கு, யா அல்லாஹ் என் பொருளாதாரத்தில் ஹலாலாக்கு, யா அல்லாஹ் போதுங்கிற ரிஸ்க கொடு,
என் நேர காலத்தில் பயனுள்ளதாக ஆக்கும். இந்த 5 விஷயத்தை கேளுன்னு சொல்லி அனுப்பிட்டார். தேடி போனது பணத்தையும் செல்வத்தையும், ஆனால் ரசூல் கொடுத்தது கல்வியை. அந்த கல்வியை வாங்கி கொண்டு வந்த ஹஸரத் அலி ரலியல்லாஹு தன் வாழ்நாளில் நான் அமல் செய்தேன் சொன்னார்கள். நான் பின்னால் என் வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு தெரியுமா? நான் காலையில் எழுந்திருச்சு ஃபஜ்ர் தொழுகைக்காக எழுந்திருச்சு வரேன்னு சொன்னால் நான் ஒரு நாள் சதக்கா செய்வதற்காக எடுத்துட்டு வர காசு 40,000 என்று சொன்னார். என் வாழ்க்கையில் ஒரு நாள் சதக்கா 40,000 நான் எடுத்துட்டு வருவேங்கிறாங்க. பெருமக்களே, இதனுடைய பின்னணி என்ன? கல்வி கொடுக்கப்பட்டவர்கள் ஃபகத் ஊத்திய கைரன் கசீரா, எல்லா கைரும் கிடைக்கும். எந்த இடத்திலேயும் அல்லாஹ் கைவிட மாட்டான். எனவே நமக்கு தரப்பட்டிருக்கிற கல்விதான் சிறந்ததுன்னு நினைங்க. இந்த இல்மை விட உலகத்தில் சிறந்தது எதுவும் இல்லைன்னு நினைங்க. முதல்ல பெற்றோர்கள் அந்த நினைப்புக்கு வரணும். பிள்ளைகள் அதுல வார்த்தெடுக்கணும். உலமாக்கள் அதுல வளர்த்தெடுக்கணும். உஸ்தாதுமார்கள் அதுல அவர்களை தர்பியா கொடுக்கணும். இந்த இல்மை எந்த இடத்திலையும் நீங்கள் விட்டு கொடுக்க கூடாது. இந்த கல்வி ஃபமா ஆதானி அல்லாஹ் கைரும் மிம்மா ஆதாக்கும், உலகத்தில் தரப்பட்ட அத்துணை செல்வத்தை விட பெரிய செல்வம் இந்த இல்மு. எனவே பல நேரங்களில் இப்படியான நெருக்கடிகள் ஏற்படும். உங்களுடைய கண்ணியத்தை விட்டு கொடுத்து விடாதீர்கள். உங்க கல்வியின் மரியாதையை விட்டு கொடுத்துடாதீங்க. ஹஜ்ரத் மதீனாவினுடைய ஆலிம்கள்ல 7 பெரிய ஆலிம்கள்ல ஒரு ஆலிம் ஹஜ்ரத் சாலிம் ரலியல்லாஹு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹுடைய மகனார் சாலிம் ரலியல்லாஹு, பெரிய ஆலிம், மதீனாவினுடைய பெரிய ஆலிம் எழுதுறாங்க. காபத்துல்லால உட்கார்ந்து துவா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஹிஷாம் வந்தார். ஹிஷாம் யாரு? கலீஃபா. ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் வராரு. எப்பொழுதுமே இந்த கலீஃபாக்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு ஆலிம்களை உரசி பார்க்கிறதுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பல நேரங்கள் அப்படி உரசி பார்ப்பாங்க ஆலிம்களை. என்ன ஆலிம்கள் இவ்வளவு கண்ணியத்தோடு வாழ்றாங்களே, இவ்வளவு கம்பீரத்தோடு வாழ்றாங்களே, சமுதாயம் ஆலிம்களுக்கு கொடுக்கிற இடத்தை வேற யாருக்குமே கொடுக்கிறது இல்லையே என்ற ஆதங்கம் சில பேர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஹிஷாம் உள்ள வந்தாரு. உள்ள வந்துட்டு எல்லாத்துக்கும் முன்னாலேயும் சாலிம் ரலியல்லாஹு போய் கேட்டாரு, சாலிம் சல்லி ஹாஜத்தக், உன் தேவை என்ன உண்டு என்கிட்ட கேளு, உனக்கு என்ன தேவை இருக்குது கேளு, நான் தரேன் அப்படின்னு அந்த திமிர்ல சொல்ற, உதவி செய்யணுங்கிற எண்ணத்துல சொல்லல. அவர் வாயால தேவையை கேட்க வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆலிம்கிட்ட போய் அவர் கேட்கிறாரு, உன் தேவை என்னப்பா கேளு. ஹிஷாம் கேட்ட பொழுது சாலிம் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய வீட்டில் அல்லாஹ் அல்லாதவங்கள்ட்ட கேட்கறது நான் வெட்கப்படுறேன் அப்படின்னு. அல்லாஹ்வுடைய வீடு இல்லையா இது? அல்லாஹ்வுடைய வீட்டில் அல்லாஹ் அல்லாதவன்ட்ட கேட்கறதுக்கு வெட்கப்படுறேனா அப்படின்னு சொன்ன உடனே இவர் முகம் அப்படியே அப்படி விளவெழுத்து போச்சு. இப்படி ரோஸ்கட் பண்ணிட்டாரு. சரின்ட்டு இவர் பள்ளிவாசலை விட்டு வெளியே போயிட்டார். வெளியே போய் நிற்கிறார். சாலிம் ரலியல்லாஹு இபாதத்தெல்லாம் முடிச்சிட்டு மஸ்ஜிதை விட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்த உடனே இப்ப கேட்டாரு, இப்பதான் பள்ளிவாசலை விட்டு வெளியே வந்துட்டீங்கல்ல, சல்னி ஹாஜத்தக்க, உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா கேளுங்க, நான் நிறைவேற்றி தரேன். சாலிம் ரலியல்லாஹு ஹிஷாம்கிட்ட சொன்னாங்க, அமீன் ஹவாயிஜி துன்யா மில் ஆஹிரா, துன்யாவுடைய தேவையை கேட்க சொல்றீங்களா, ஆகிரத்தினுடைய தேவையை கேட்க சொல்றீங்களான்னு கேட்டார். ஹிஷாம் சொன்னாரு, ஆகிரத்துடைய தேவை என்னால் நிறைவேற்றி வைக்க முடியாது, துன்யாவுடைய தேவையை தான் நான் சொல்றேன் அப்படின்னு. சாலிம் ரலியல்லாஹு சொன்னாங்க, துன்யாவினுடைய தேவையை துன்யாவினுடைய மாலிக்கான அல்லாஹ்ட்டையே நான் கேட்கறது இல்லை, அவன்கிட்டயே நான் ஆகிரத்து தான் கேட்பேன் அப்படின்னா. அப்படியே முகம் அல்லாஹு அக்பர். ஒரு ஆலிமினுடைய கண்ணியத்தோடு கம்பீரத்தோடு உரசி பார்க்க நினைத்த கலீஃபா ஹிஷாமினுடைய முகம் அப்படியே சுருங்கி போனது. ஒரு ஆலிம் அப்படித்தான், எந்த சூழ்நிலையிலையும் தன்னுடைய கல்வியின் கம்பீரத்தை விட்டுக் கொடுக்க கூடாது. இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இது உங்களுக்கு நான் தருகிற முதல் பாடம். இது இரண்டாவது விஷயம், சமுதாயத்திற்கு வருகிறீர்கள், சமுதாயத்தில் உங்கள் பணி என்னங்கிறத
தீர்மானிச்சிட்டு வாங்க. சமூகத்துல ஏதாவது ஒரு பள்ளிக்கு இமாமாக இருந்துட்டு போறதல்ல நோக்கம். அப்படிப்பட்ட ஆலிம்கள் இன்னைக்கு சமுதாயத்திற்கு நிறைய இருக்கிறாங்க. வருஷத்துக்கு 200 ஆலிம்கள் வராங்க. 200 பள்ளிவாசல்களா இருக்குது. 200 ஆலிம்களுக்கு மேல உருவாகி வந்து கொண்டே இருக்கிறார்கள். சமூகத்திற்கு இன்றைக்கு தேவை சமுதாயத்தினுடைய களத்தினுடைய சூடு என்னங்கிறத விளங்கிக்கங்க. சமுதாயத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு விளங்கிக்கங்க. ஒரு இன்ஜினியருக்கு கொடுக்கப்படுறதில்லை, ஒரு டாக்டருக்கு கொடுக்கப்படுறதில்லை, ஒரு ஆலிமுக்கு மட்டும்தான் ஒரு மஹல்லா கொடுக்கப்படுது. உங்களிடத்தில் ஒரு மஹல்லா ஒப்படைக்கப்படுது. ஒரு குட்டி ராஜ்யம், குட்டி ரிப்பப்ளிக், அது குடியரசு, ஒரு மஹல்லாவை தரப்படுது. அந்த மஹல்லாவினுடைய வாழ்வாதாரத்திற்கு ஏற்றத்தாழ்வுக்கு நீங்க தான் பொறுப்பு. என்ன செய்யணும்? சமுதாயத்தில் 3 விஷச்செடிகள் இருக்கிறது. 3 விஷச்செடிகள் இருக்கிறது. அதை வேறு இருக்கணும். நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னாங்க. யஹ்மிலு ஹாதல் இல்ம, இந்த கல்வியை சுமந்து வரக்கூடிய ஆலிம்களே, நீங்க 3 பணிகளை செய்யணுங்கிற முடிவெடுத்துட்டு வாங்க. முதலாவது விஷயம், தஹரீஃபல் கால்லீன், குழப்பக்காரர்கள் இந்த மார்க்கத்தை மாத்தி எழுதி வச்சிருக்கிறான், மாத்தி பேசி வச்சிருக்கிறான். பிதாத்துக்காரனுடைய சேட்டைகள் நிறைய உள்ளே ஊடுருவப்பட்டிருக்கிறது. பிதஅத்தை நீங்க களை எடுக்கணும். உங்களுக்கான பொறுப்பு அது. உரிய காலத்தில் உரிய நேரத்தில் சமுதாயத்திற்கு நீங்கள் பொதுப்பணிக்கு வருகிற பொழுது பல நேரங்கள்ல மெல்லினமாக களை எடுக்கணும், சில நேரங்கள்ல ரொம்ப கம்பீரமாக களை எடுக்கணும். எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி நம்ம பயன்படுத்திடக்கூடாது. அறிவிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் லுஹருடைய தொழுகை சரியாக 2 மணிக்கு நடைபெறும். என்னுடைய உரையை இன்ஷா அல்லாஹ் ஒரு 1:30-1:35 முடிக்க சொல்லியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நான் அதற்குள் மிக சரியாக என் உரையை நிறைவுபடுத்துவேன். ஆலிம்களுக்கான நான் செய்தியாக நான் சொல்லுவது, இன்னைக்கு சமுதாயத்தினுடைய நாடி துடிப்பை விளங்கிட்டு உள்ளவாங்க. தஹரீஃபுல் கால்லீன், நிறைய பிதாத்துக்கார இடைச்சொற்கள் செஞ்சிருக்கிற மார்க்கத்தில். பிதாத்துவாதிகள் மார்க்கவாதிகளாக உள்ளே இருக்கிறான். சுன்னத்தை பிதாத்தாக்கி வச்சிருக்கிறான், பிதாத்தை சுன்னத்தாக்கி வச்சிருக்கிறான். களை எடுக்க வேண்டிய பொறுப்பு யாரு? உங்களுக்கான வேலை அது, நீங்க செய்ய வேண்டிய பணி அது. பல நேரங்களில் உரிய காலத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஆனா அதே சமயத்தில் சில நேரங்களில் களை எடுக்கிற பொழுது ரொம்ப சமயோஜிதமாக களை எடுக்கணும். ஒண்ணும் இல்லை, மருவான் இருக்கிறார்ல, மருவான் பெருநா தொழுகைக்கு வரார். அவர் ஆட்சியாளர் கலீஃபா பெருநா தொழுகைக்காக வேண்டி வரார். முன்சஃப்ல அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறார் சஹாபி. இவர் வந்த உடனே நேர்ல குத்துபா மெம்பர்ல ஏறினார். பெருநாவுக்கு நமக்கு தெரியும், முதல்ல தொழுகை, பின்னாலதான் குத்துபா. குத்துபா பின்னாலதான் தொழுகை, முன்னால. ஜும்மா மாதிரி கிடையாது, ஜும்மாவுக்கு நேர் மாற்றம். இவர் வந்த உடனே மேலே ஏறினார். ஜிப்பாவை பிடிச்சி அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு இழுத்தான். ஜிப்பாவை பிடிச்சி இழுத்தான். அவர் திரும்பி பார்த்துட்டு சொன்னாரு, காலம் மாறி போச்சு, பெருநா தொலை வச்சுட்டு குத்துபா ஏதுனா மக்கள் உட்கார மாட்டாங்க, அதனால குத்துபாவை நான் முன்னாலேயே நான் ஓதியறேன்னு சொல்லிட்டு ஏறிட்டேன். பகிரங்கமாக ஒரு பள்ளிவாசல்ல, சஹாபிகள் இருக்கிற பள்ளிவாசல்ல இப்படி ஒரு பிதாத்தை செய்யறாரு. ஏறிட்டாரு, குத்துபாவை முடிச்சாரு, பிறகு தொலை வச்சாரு. தொழுகை முடிஞ்ச உடனே சில சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, நீங்க புறக்கணிச்சுட்டு எழுந்திரிச்சு வந்திருக்கணும் தானேன்னு சொல்லிட்டு அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு வந்து கேட்கிறாங்க. இது பல நேரங்களில் நமக்கு பாடம். களை எடுக்கணும் தான், பிதஅத்து தான், அடையாளம் காட்டணும் தான். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு சொல்லும் போது என்ன சொன்னாங்க தெரியுமா? அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் எழுந்திரிச்சு வந்திருப்பேன், அந்த சபையில இருந்து நான் புறக்கணிச்சு எழுந்திரிச்சு வந்தா என் பின்னால ஒரு 50 பேர் வருவாங்க, என் பின்னால ஒரு 50 பேர் வருவாங்க. இதுதான் பிதஅத்து, இதுதான் சுன்னத்துன்னு எனக்கு காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஒரு மகன் நாம 2 பிரிச்ச மாதிரி ஆகும்.
அதுக்கு நான் காரணகர்த்தாவாக ஆயிடுவேன். அல் ஹிலாஃபு அஷத்து மின் தாலிக, நல்ல இருக்கிற ஒரு மஹல்லாவை கூறு போடுறது அதை விட ஒரு ஆபத்தான பெரிய பாவம் ஒன்றும் இல்லைன்னு. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை அது. சமூகத்திற்கு பிதஅத்தை களை எடுக்க வேண்டிய நீங்கள், பிதஅத்வாதிகளை அடையாளம் காட்ட வேண்டிய நீங்கள், எல்லா இடத்திலையுமே முறுக்கிட்டு நிற்க கூடாது. எல்லா இடத்திலையுமே நான் இதைத்தான் நிலைநாட்டு நிற்க கூடாது. சில நேரங்களில் நெளிவு சுழிவுகளை என்ன செய்யணும், நீங்க கையாளணும். எங்களுடைய ஹசரத் முதல்வர் ஷாவுல் மீது பட்னா ஹசரத் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், ஓதும் போது நீ தாளை புரட்டணும், ஓதி முடிச்சிட்டா மஹல்லால உள்ள ஆளை புரட்டணும்னு சொல்லுவார். ஓதும் போது தாளை புரட்டணும். தாளை படிக்கிறது ரொம்ப ஈஸி, பேப்பரை படிக்கிறது. ஆனா ஆளை படிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஒரு மஹல்லா நம்மிடத்துல தரப்பட்டிருக்கிற இந்த குட்டி ரிப்பப்ளிக், குட்டி ராஜ்யம், நான் சார்ந்திருக்கிற இந்த மஹல்லாவில் ஒவ்வொருவர்களுடைய தனி குணங்கள் எனக்கு தெரியணும். யார் யார் என்னென்ன சுபாவம், இதை படிக்கலன்னா மஹல்லால உட்கார்ந்து வேலை செய்ய முடியாது. மஹல்லா அது எனக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு பாக்கியம், அது அமானிதம். அது நான் இங்கேதான் ரிசாலத்தை ஏற்றி வைக்கணும், நான் இங்கேதான் அமானத்தை ஒப்படைக்கணும். இந்த உம்மத்துக்கு தான் நசீகத்து பண்ணணும். உரிய காலத்தில் உரிய வார்த்தைகள், ஒரு புறத்தில் இந்த நளினம், அதே மாதிரி சில நேரங்கள்ல பகிரங்கமான நடவடிக்கையை எடுக்கணும். எகிப்துல ஒரு ஜும்மா பிரசங்கம் நடந்துச்சு. அந்த ஆலிமு குத்துபா ஓதுறார். குத்துபா ஓதிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எகிப்தினுடைய கவர்னர் உள்ள வரார் பள்ளிவாசலுக்குள்ள. இவர் என்ன செஞ்சிட்டாரு உங்களுக்கு தெரியும், அரபு நாடுகள்ல எகிப்து நாடுகள்ல அரசர்களை புகழ்றது, அதனுடைய துவா செய்யறது இது வார்த்தையில இருக்கும். அந்த எகிப்தினுடைய அரசர் உள்ள வந்த உடனே இவர் குத்துபால இப்படி சேர்த்தாராம். இதோ நுழைகிறார் அரசர். இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஃபமா அபஸ வமா தவல்லா ஹீன ஜாஅஹுல் அமா. இவரிடத்தில் பார்வை இல்லாதவர் வந்தால் கூட இவர் கடுகடுக்க மாட்டார், முகத்தை திருப்ப மாட்டார் அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தையை ஏன் சொல்றாரு இவரு? என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி அல்லாஹ் அப்துல்லா இப்னு உம்மு மக்தும் பார்வை இல்லாதவர் வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்புனாங்க, கடுகடுப்பு ஆக்குனாங்கன்னு சொல்லி ஒரு சூழ்நிலையை பத்தி அல்லாஹ் சொல்றான். அது என்னங்கிறது அந்த ஆயத்தினுடைய பின்னணியை புரிஞ்ச ரசூலுடைய நியாயம் புரியும். இத அவர் மென்ஷன் பண்ணி என்ன செய்யறாரு, இந்த அரசர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எந்த குருடர் வந்தாலும் பார்வை இல்லாதவர் வந்தாலும் முகத்தை திருப்ப மாட்டார். ஹதீபுல் பக்தாதி அந்த சபையில் இருக்கிறார், அந்த ஜும்மால அந்த ஆலிம் இருக்கிறார். உடனே எழுந்திருச்சார், தயவு செய்து யாரும் போயிடாதீங்க, நீங்க ஒரு முர்த்தத்துக்கு பின்னால தொழுது இருக்கிறீங்க, ஒரு மதம் மார்ந்த முர்த்தத்துக்கு பின்னால தொழுதுட்டீங்க, உங்க தொழுகையை திரும்ப தொழுதுட்டு போங்க. ரசூலின் மீது கை வைத்தால், ரசூலினுடைய கண்ணியத்தின் மீது கை வைத்தால் அது குஃபுர் ஷிர்க்குக்கு சமம், குஃபுர் தான் என்பதை மிக தெளிவாக உரிய காலத்தில் உரிய நேரத்தில் அடையாளப்படுத்துறதும் ஆலிம்களினுடைய பொறுப்பு. எனவே சமுதாயத்திற்கு வருகிற நீங்கள், சமூகத்தில் பிதஅத்வாதிகள் இருக்கிறார்கள், தஹரீஃபுல் கால்லீன், இம்திஹானுல் முப்திலீன், பொய்யர்கள் இடைச்சொல்கள் செய்திருக்கிறார்கள், தஅவீலுல் ஜாஹிலீன், மடையர்கள் தப்பான அர்த்தம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். ஜாஹிலீன்கள் மடையர்கள், முப்திலீன் பொய்யர்கள், அது மாதிரி கால்லீன் பிதஅத்வாதிகள், இவர்களுடைய களை எடுப்புகள் கண்டிப்பாக உங்களின் மூலமாக நடைபெற வேண்டும். எனவே சமூகத்திற்கு வரக்கூடிய நீங்கள் இதை கவனமாக கையில் எடுக்கணும். மூன்றாவதாக நான் உங்களுக்கு சொல்லுவது அயன்குசுத்தீனு வான ஹய்யுன். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், நான் ஹயாத்தாக இருக்கிற வரை என் தீனுக்கு எந்த குறையும் வர விடமாட்டேன் என்ற உறுதிப்பாட்டோடு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன அந்த உணர்வோடு நீங்கள் சமுதாயத்திற்கு பணி செய்யணும். இதை தாண்டி நான் நான்காவது ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் முழுமையாக கல்வியை முடிச்சிட்டு வரல, இனிதான் கல்வியை கற்றுக்கொள்ள வருகிறீர்கள். எனவே சமுதாய பணிக்கு வரக்கூடிய நீங்கள் உங்களை இனிமேதான் நிறைய தயார்படுத்த வேண்டும். ஹலால் ஹராமுன்னு சொல்றதுக்காக இங்க தேவை கிடையாது. மார்க்கத்தில் மூணாவது ஒரு சட்டம் தேவை. ஹலாலும் ஹராமும் இல்லாத இன்னொரு விஷயம் இருக்குது.
அது ஹலாலா ஹராமா? நிறைய உலமாக்கள்கிட்ட வரக்கூடிய கேள்விகள் பூராவுமே இது சம்பந்தமாகத்தான் வருகிறது. அல் ஹலாலு பையினும் வல் ஹராமு பையின். ஹலால் தெளிவா இருக்குது, ஹராம் தெளிவா இருக்குது. ஒபைனஹுமா முஸ்தபிஹாத், ரெண்டுக்கும் மத்தியில சில குழப்பமான விஷயங்கள் இருக்கிறது. ஷேர் மார்க்கெட்டிங்ல, ஆன்லைன் ட்ரேடிங்ல, உறுப்புகள் விற்பனையில, இப்படி எத்தனையோ நவீன மசாயில்கள், புதிய புதிய பிரச்சனைகள். சமூகத்திற்கு யார் சொல்லுவது? இந்த சட்டங்களை நீங்க ஆய்வு செய்யணும், இந்த சட்டங்கள் சமுதாயத்திற்கு சொல்லணும். இதை சொல்றதுக்கு ஆட்கள் வேண்டும். ஒரு வார்த்தையில, ஒத்த வார்த்தையில ஹராம் ஹலால்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்லை, உடனே ஒரு மசாயிலுக்கு உடனே பதில் சொல்லாதீங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி 80 மசாயில் கேட்டா 10க்கு தான் பதில் சொல்லுவாங்களாம். 70 மசாயில் எனக்கு தெரியாதுன்றுவாங்க. தப்பு இல்லை, பகிரங்கமா சொல்லுங்க. நான் பார்த்து சொல்றேன்னு சொல்லுங்க, ஆய்வு செஞ்சு சொல்றேங்கிறங்க. தயவு செய்து அந்த இடத்துல நமக்கு என்ன படுதோ உடனே சொல்லிடாதீங்க. ஆய்வுக்கு பின்னால் மசாயில்களை உட்படுத்துங்கள். புதிய புதிய மசாயில்கள்ல இன்னைக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. ஜகாத் விஷயத்துல, சதக்கா விஷயத்துல, நோம்பு விஷயத்துல, இப்படி புதிய மசாயில்களுடைய விஷயங்களில் நவீன கால பிரச்சனைகளோடு சேர்த்த மக்களை அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை இருக்கிறார்கள். 4 ஹாஃபிதுகள் பட்டம் வாங்கி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பெரிய கருணையினால் இந்த உம்மத்தினுடைய முஅஜிசாக்கள் அவர்கள், ஆயாத்துகள் அவர்கள். உலகத்தில் அத்தாட்சிகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஹாஃபிதுகளை பார்க்கலாம். குர்ஆன் ஹாஃபிதுகளுடைய நாவிலே ஓதப்படுகிற பொழுது உலகத்தில் நீங்கள் பார்க்கிற அத்தாட்சிகளை போல வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஹாஃபிதுகளை முஅஜிசாவாக பாருங்கள். ஒரு 10 ஹதீஸ மனப்பாடம் பண்ண முடியாது எங்களால, ஒரு 100 ஹதீஸ மனப்பாடமா சொல்ல முடியாது. எப்படி இவர்களுடைய நாவில் ஓடுகிறது யோசிச்சிருக்கிறோமா? உலகத்தில் குர்ஆனுக்கு முன்னால் எத்தனையோ பேர்கள் தோற்று போனார்கள். பக்தாதுல தாத்தாரியர்கள் ஒரே நாளில் பக்தாதுல மட்டும் 2 லட்சம் முஸ்லிம்களை கொன்று குவித்தார்கள். அவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? குர்ஆனை அழித்தொழிக்கணும், குர்ஆனை முடிவுக்கு கொண்டு வரணும். குர்ஆனுக்கு எதிராக யுத்த பிரகடனங்கள் வரலாற்றில் எத்தனையோ பேர்கள் முட்டி மோதினார்கள். பக்தாதினுடைய தெருக்கல்ல குர்ஆனுடைய பிரதிகள்ல லட்சக்கணக்கான குர்ஆனுடைய பிரதிகளை போட்டு எரிச்சாங்க. குர்ஆன் அழிஞ்சிருச்சா? குர்ஆன் முடிவுக்கு வந்துருச்சா? எல்லாத்தையும் போட்டு அந்த தாத்தாரியர்கள் உலகத்தினுடைய எல்லா பிரதிகளையும் கொண்டு வந்து பக்தாதில் கொண்டு வந்து கொட்டினாங்க. தஜ்லா நதி முழுவதும் பாலமாக குர்ஆனை போட்டு அதில் தான் நடந்து கடந்து போனான். 2 மாதங்கள் அந்த நதி கருப்பாக ஓடியதா. மங்கோலியர்கள் தாத்தாரியர்கள் செய்த ரவுடித்தனத்தை போல அகண்ட இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்குள் உள்ளே நுழைந்து 8 லட்சம் பேர்களை கொன்று குவித்தவர்கள் தாத்தாரியர்கள். அந்த மங்கோலியர்களுடைய வரலாற்றை நீங்க படிச்சு பாருங்க. அரபியர்கள் தாத்தாரின்னு சொன்ன அந்த இடத்துல நின்று உயிரை விட்டுருவான். அப்படி ஒரு பயத்தை காட்டியிருந்தான். 40 நாட்கள் ஜனாசாக்கள் அடக்கப்படலை, பாங்கு சொல்லப்படலை. அப்படி இருந்த ஒரு பயத்தை காட்டி வச்சிருந்தான் தாத்தாரியர்கள். அந்த காலகட்டத்தில் அவன் நோக்கம் குர்ஆனை நான் எரிச்சிருவான்னு சொன்னான். கொண்டு வந்து குவிச்சு லட்சக்கணக்கான பிரதிகளை எரிச்சான். குர்ஆன் அழிஞ்சிருச்சா? ஒரு 7 வயசு பையன் பக்தாதினுடைய தெருவில் ஓடி வந்து அந்த இடத்துல நின்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓத ஆரம்பிக்கிறான். கையில பிரதி இல்ல, முழு குர்ஆனையும் அந்த இடத்துல நின்று ஓதிட்டான். திகைச்சு போயிட்டாங்க மங்கோலியர்கள். குர்ஆன் பேப்பரில் பாதுகாக்கப்பட்டதா? நோட்டு புக்கில் பாதுகாக்கப்பட்டதா? குர்ஆன் ஹாஃபிதுகளுடைய நெஞ்சங்களில் பாதுகாக்கப்பட்டது. அல்லாஹ் குர்ஆனுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இடம் பல் ஹுவ ஆயாத்துன் ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம், அவர்களுடைய இதயங்கள் வழியாக பாதுகாக்கப்பட்டுச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை கொண்டு வந்து இறங்குறது கல்புல தான் இறங்குவாங்க. நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக லிதகூன மினல் முன்சிரீன். அல்லாஹ் குர்ஆன் இது இதயங்கள் வழியாக டிரான்ஸ்பர் ஆச்சு. அல்லாஹ் இதயங்கள் வழியாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு அல்லாஹ் கொண்டு போனான். 3 வயசு புள்ள இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுவ காசால இருந்து அவங்க அம்மா கொண்டு வந்து மக்காவினுடைய இமாம்கிட்ட
பிள்ளைய கொண்டு வந்து ஒப்படைச்சு என் பிள்ளைய ஹாஃபிலாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காபத்துல்லாவை பார்த்து அந்த அம்மா சொல்லுச்சு, யா அல்லாஹ் என் பிள்ளைய இந்த உம்மத்துக்கு நான் இமாமாக்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்சம் கிணத்துக்கு பக்கத்துல ஃபத்வா கொடுத்து கொண்டிருந்த ஆலிம் அத்தா இப்னு ரபாஹ், மக்காவினுடைய முஃப்தி, அவரை பார்த்து கை காட்டி அந்த அம்மா சொல்லுச்சு, என் பிள்ளையும் இந்த இடத்துல இருந்து ஃபத்வா கொடுக்கணும், அதை நான் பார்க்கிற வரைக்கும் எனக்கு மௌத்து தந்துராதுன்னு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய அம்மா சொல்லிட்டு போயிடுச்சு. உஸ்தாது இமாம் ஷாஃபியை முன்னால வச்சுட்டு குர்ஆனை திறந்தார் ஓதி கொடுக்கறதுக்கு. பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சாரு. புள்ள ஓத ஆரம்பிச்சிருச்சு. ஓதுறாரு 15 ஜுஸு மனப்பாடமா ஓதிட்டான். 3 வயசு பையன். உஸ்தாது கேட்டாரு, ஓத வந்திருக்கியா ஓதி கொடுக்க வந்திருக்கியான்னு கேட்டானா. 3 வயசு பையன் 15 ஜுஸுவை முடிச்சா. என்ன சொன்னார் தெரியுமா? எங்க அம்மா என்ன கருவுல சுமந்து இருக்கிற பொழுதே குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பாங்க, தாய்ப்பால் கொடுக்கிற பொழுதும் குர்ஆன் ஓதிட்டே தான் கொடுப்பாங்க, நான் அப்படி கேட்டே 15 ஜுஸு மனப்பாடம் பண்ணிட்டேன்னு சொன்னேன். நான் குர்ஆனை பார்த்ததில்லை, குர்ஆனை தொட்டதில்லை, இதயங்கள் வழியாக நான் குர்ஆனை 15 ஜுஸுவை மனப்பாடம் பண்ணேன்னு சொன்னேன். ஹஃபிதுல் குர்ஆன ஃபி சாபிஇ வ ஹஃபிதுல் முஅத்தா ஃபி ஆஷிரி. 7 வயசுல குர்ஆனை முடிச்சு, 10 வயசுல முஅத்தாங்கிற ஹதீஸை முடிச்சு, 12 வயசுல ஈராக்கினுடைய தலைமை ஜட்ஜா போய் உட்கார்றாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். அந்த தாயினுடைய கனவு, என் பிள்ளை இமாம் ஷாஃபி ஆகணும், ஆசைப்படுங்க, தப்பு இல்லை. இமாம் ஷாஃபியினுடைய தாயாக நான் இருக்கணும்னு ஆசைப்படணுமா இல்லையா? என் பிள்ளை இமாம் கௌசுல் ஆலம் ஆகணும். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. உங்க புள்ள முத்தகீன்களாக ஆகணும்னா நீங்க அதுக்கு இமாம் ஆகுங்கங்கற அல்லாஹ். நீங்க அதுக்கு ரோல் மாடலாக ஆகுங்க. குர்ஆன் அது இதயங்களில் பாதுகாக்கப்பட்டது, ஹாஃபில்களின் நெஞ்சங்களின் வழியாக பாதுகாக்கப்பட்டுச்சு. சீனால கம்யூனிஸ்ட் உச்சகட்டத்தில் இருந்தப்போ ரஷ்யாவிலேயும் சீனாவிலேயும் குர்ஆன் பிரிண்ட் செய்வது தடை செய்யப்பட்டுச்சு. குர்ஆனுடைய பிரதிகள் தடை செய்யப்பட்டுச்சு. வீட்டில் வச்சிருந்தா கைது செய்யப்படும். அவ்வளவு பெரிய நெருக்கடி ரஷ்யால. குர்ஆனுடைய பிரதிகளை பார்க்க முடியாது. அல்லாமா துல்ஃபிகார் தங்களுடைய குத்துபாத்துல சொல்லுவாரு, நான் அந்த காலகட்டத்தில் 79 இருக்கும் ரஷ்யாவுக்கு போனேன், ஒரு முஸ்லீம் குடும்பத்தை போய் சந்திச்சேன். நான் எப்பவுமே பயணத்துல குர்ஆனை வச்சிருப்பேன். பயணத்துல குர்ஆனை வச்சிருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னத் என்று சொன்னார்கள். பயணத்துல குர்ஆனை வச்சிருந்தேன். ஒரு அம்மா 49 வயசு இருக்கும் ரஷ்யால. அந்த அம்மா ஓடி வந்து என்கிட்ட குர்ஆனை பார்த்துச்சு. இதுதான் குர்ஆனா, நாங்க குர்ஆனை பார்த்ததே இல்லை என்று சொல்லி தன்னுடைய கண்ணில ஒத்துச்சு. சொல்லிச்சு அந்த அம்மா, நாங்க குர்ஆனை வச்சுக்கிறது எங்களுக்கு தடை செய்யப்பட்டுச்சு, ஆனாலும் நான் ஹாஃபிலா அப்படின்னு சொல்லிச்சு அந்த அம்மா. நான் ஹாஃபிலா. எங்க வீட்டுக்கு வரக்கூடிய ஆலிம்கள் எங்களுக்கு ஓதி கொடுத்து குர்ஆனே இல்லாம ஓதி கொடுத்து ஹாஃபிலாக்குறாங்க. குர்ஆனுக்கு இப்படி ஒரு நெருக்கடி வந்த பொழுதும் குர்ஆன் இந்த உம்மத்தை பாதுகாத்துச்சு. இது குர்ஆனுடைய உம்மத். அது இதை தொக்க நிற்கிறவரை, இதை சார்ந்து நிற்கிறவரை இந்த சமுதாயத்தை யாரும் அழித்து விட முடியாது. எத்தனை நெருக்கடிகளை தாண்டி வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்த இந்த சமுதாய பெண்கள் குர்ஆன் விஷயத்தில் எங்க இருக்கிறோம்? நிறைய பெற்றோர்கள் வந்திருப்பீங்க, தாய்மார்கள் வந்திருப்பீங்க. உம்மு அப்துல்லான்னு ஒரு அம்மா சொல்லிச்சு, மௌத்தா போகிற நேரத்தில் என்னை தூக்கி இந்த இடத்துல படுக்க வைங்கப்பான்னு சொல்லிச்சு. வீட்டில் ஒரு இடத்துல, ஏம்மா அந்த இடத்துல படுக்க வைக்கிறீங்கன்னு சொன்னப்போ அந்த அம்மா சொல்லிச்சா, இப்படி ஒரு நாளை சந்திப்பேன் என்பதற்காக இந்த இடத்துல 4000 குர்ஆனை நான் முடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிச்சான் அந்த அம்மா. 4000 குர்ஆனை இந்த இடத்துல நான் கதம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிச்சு ஒரு தாய். நம்முடைய கடந்த கால பாரம்பரியம் அது. ஸ்பெயின்ல 700 ஆண்டு காலங்கள் இஸ்லாம் தளர் துவங்கி வளர்ந்த பொழுது ஸ்பெயினுடைய தலைநகர் குர்துபாவினுடைய ஆளுநர் என் பிள்ளைக்கு பெண் பார்க்கிறேன் என்று சொன்னார். தகுதி ஒரே தகுதிதான், அவள் ஹாஃபிலாவாக இருக்கணும். இஸ்லாம் எப்பொழுதெல்லாம் வளர்ந்துச்சோ அப்பொழுதெல்லாம் குர்ஆனை இந்த உம்மத்து தலைக்கு மேல வச்சு கொண்டாடுச்சு. குர்ஆனை கொண்டாடுற வரைக்கும் அல்லாஹ் இந்த உம்மத்தை தலைக்கு மேலதான் வச்சிருந்தான். எப்போ குர்ஆனை இந்த சமுதாயம், அல்லாமா அபுல் ஹசன் அலி நதுவி சொல்லுவார், எப்போ உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஆரம்ப கல்வியாக குர்ஆனை கொடுக்க தவறிட்டீங்களோ அந்த இளைஞன் பின்னால உருவாகிறது
அவன் நாத்திக சிந்தனை உள்ள மெட்டீரியலிசவாதியாகத்தான் உருவாகுவாங்கிறார். நீங்கள் குர்ஆனுடைய இல்மை கொடுக்காட்டா கண்டிப்பாக அவன் படிக்கிற கல்லூரியோ காலேஜோ யூனிவர்சிட்டியோ அவனுக்கு கண்டிப்பாக அல்லாஹுவை காட்டாது. நீங்க உரிய காலத்தில் குர்ஆனை கொடுங்க. இப்னு கல்தூன் சொல்றாரு, வரலாற்று ஆசிரியர், மருத்துவ உலகத்தினுடைய பைபிள் என்று சொல்லப்பட்ட கிதாபு திப்பு எழுதின அல் கானூன் ஃபி திப்பு எழுதின அலி இப்னு சீனா சொல்றாரு, உங்க பிள்ளைகளை நீங்க எந்த துறைக்கும் படிக்க வைங்க, ஆனா அவன் படிக்கிற முதல் வேதமாக குர்ஆன் இருக்கட்டும். குர்ஆனை சார்ந்து கொடுங்க. இந்த உம்மத்து குர்ஆன் நெஞ்சங்களின் வழியாக பாதுகாக்கப்பட்டு வளர்ந்தது. எனவே கடைசி ஹாஃபில் இருக்கிற வரை, அந்த இதயம் துடித்து கொண்டிருக்கிற வரை குர்ஆனும் உயிர் துடிப்புடன் இந்த உலகத்தில் இருக்கும். எனவே நீங்கள் வாழும் அற்புதங்களை அத்தாட்சிகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஹாஃபில்களை பாருங்கள். அந்த குர்ஆனுடைய கருத்தை பாதுகாக்கிற ஆலிம்களாக நீங்கள் அத்தாட்சிகளாக பாருங்கள். அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினால் இங்கே 7 பேர்கள் சமுதாயத்திற்கு வக்ஃபு செய்யப்பட்டிருக்கிறார்கள், சமுதாயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த அர்ப்பணிப்புகள் இனி பல நூற்றாண்டுகள் தொடர வேண்டும். எனவே இதற்காக பாடுபட்டவர்கள், உழைத்தவர்கள், இதற்காக பெரும் முயற்சி எடுத்தவர்கள், துஆ செய்தவர்கள், எல்லா வகையிலும் பங்கெடுத்தவர்கள், எல்லாத்தையும் தாண்டி இதை ஸ்தாபித்தவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹு தஆலா சிறந்த நல்ல கூலியை துன்யாவிலேயும் ஆகிரத்திலேயும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.